இந்தியன் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புது ட்ரெண்ட் போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே 20,000 இருந்து 30,000 ரூபாய் போனை வாங்குறாங்க. அப்ப 10,000 ரூபாய் கேட்டகரியில எந்த போனுமே இல்லையா அப்படின்னு ஒரு தடவை அம்மா கேட்டாங்க என்கிட்ட. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, போன்ஸ் இருக்கு. அண்ட் ஐ அம் டாக்கிங் அபவுட் த moto g45 அப்புறம் இந்த vivo T3 Lite. g45 வந்து லேட்டஸ்டான லான்ச் அண்ட் vivo T3 Lite லான்ச் ஆகி ஒரு மாசம் ஆயிடுச்சு. அப்ப இந்த 10,000 ரூபாய் ரேஞ்சில் moto g45 வாங்கலாமா இல்ல T3 Lite வாங்கலாமா நீங்க ஒரு டவுட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிடும். So watch this video till the end. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்துலாம். ரெண்டு ஃபோன்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, வெயிட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் என்னன்னா moto g45ல கொஞ்சம் ப்ரீமியமான வீகன் லெதர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கனால இன்ஹேண்ட் ஃபீல் தார்மாரா இருக்குது. இதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மோட்டோரோலாவில் வந்து உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. விவோவில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆனால் விவோவில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா விவோவில் IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, மோட்டோரோலாவில் IP52 தான் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோன்ஸில் இன்ஹேண்ட் அண்ட் லுக்ஸ்ல வந்து எனக்கு ஆக்சுவலி moto தான் பிடிச்சிருக்கு கம்பேர்ட் டு vivo T3 Lite. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டுமே இல்லைங்க, moto தான் பெட்டர். ஏன்னா motoல உங்களுக்கு மாடர்ன் பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, vivoல வந்து உங்களுக்கு டியர் டிராப் நாட்ச் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ரெண்டுத்துலயுமே IPS LCD டிஸ்ப்ளே தான் இருக்கு. ஆனா motoல உங்களுக்கு 120 Hz refresh rate கிடைக்கும், இதுல 90 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. சோ ரெசல்யூஷனும் refresh rateம் ரெண்டுமே motoல தான் பெட்டரா இருக்கு. பிளஸ் உங்களுக்கு பஞ்ச் ஹோலும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நாங்க சைடு பை சைடு டெஸ்ட் பண்ணும்போது motoட கலர் அக்யூரசி பெட்டரா இருந்ததுங்க. அண்ட் ஓவராலா யூடியூப்ல பாக்கும்போது வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மோட்டோல பெட்டரா இருந்தது. ஆனா விவோல ஒரு அட்வான்டேஜ் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா அதோட டிஸ்ப்ளே கொஞ்சம் பிரைட்டா இருக்கு கம்பேர்ட் டு moto. டிஸ்ப்ளே மட்டும் இல்ல, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் moto தான் பெட்டரா இருக்கு. ஏன்னா மோட்டோல ப்ராப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க வித் டால்பி அட்மாஸ். விவோல மோனோ தான் இருக்கு. மோனோனா மோனோ ஸ்பீக்கருங்க. சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட் சைட் பை சைட் நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா மோட்டோவா தான் இருக்கும். சரி, சிப்செட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா moto g45ல உங்களுக்கு Snapdragon 6s Gen 3 சிப் கொடுத்திருக்காங்க. விவோல உங்களுக்கு வந்து Dimensity 6300 கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, அந்த iQOO Z9 Lite and vivo T3 Liteல டிஃபரன்ஸ் கிடையாது. எனிவே, இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா moto g45ல உங்களுக்கு வந்து ப்ராப்பரான UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல eMMC 5.1 ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் டெஸ்ட் பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிரும் moto இஸ் பெட்டர். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீடோட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து லாங் டர்ம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபாஸ்டர் ஸ்டோரேஜ் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லுங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டு உங்களுக்கு RAM expansion feature கொடுத்திருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா RAM expansion அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது, பட் ஸ்டில் மோட்டோல வந்து RAM expansion UFS 2.2ல பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு விவோ. ஏன்னா விவோட ஸ்டோரேஜ் செம ஸ்லோங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து ANTUTU, CPU throttle, 3D Mark wireless stress test எல்லாமே ரன் பண்ணி பார்த்தோம். எல்லாத்துலயுமே மோட்டோ தான் ஜெயிக்குது. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், விவோல வந்து கொஞ்சம் GPU பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா 3D Mark wireless stress testல அதிகமா ஃப்ரேம்ஸ் புஷ் பண்ணுது கம்பேர்ட் டு மோட்டோ. இன்ஃபேக்ட் பெஸ்ட் லூப் ஸ்கோர் கூட நீங்க பாத்தீங்கன்னா விவோல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா ரியல் வேர்ல்ட் கேமிங்ல நீங்க பாத்தீங்கன்னா BGMI and Call of Duty ரெண்டுமே 40 FPS ரெண்டு போன்ஸ்லயுமே வர்க் ஆகுது. சுத்தமா ஹீட்டிங் த்ராட்லிங் பிரச்சனை ரெண்டு போன்ஸ்லயுமே இல்ல. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு பேலன்ஸ்டா இருக்கு. பட் மோட்டோல வந்து அந்த UFS 2.2 கொடுத்திருக்கனால ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்குங்க. இன்னொரு அட்வான்டேஜ் மோட்டோல என்னன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருக்கு. ஏன்னா இதுல 13 5G பேண்ட்ஸ் மட்டும் இல்ல, 4x4 MIMO சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஓவராலா 5G பெர்ஃபார்மன்ஸ் இந்த G45ல இஸ் பெட்டர் than the vivo T3 Lite. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மோட்டோல VoNR கொடுத்திருக்காங்க, which is basically வாய்ஸ் ஓவர் 5G கால்ஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். விவோல கிடையாது. விவோல 8 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்கு. ஆனா விவோல அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, which is latest Bluetooth, which is very surprising. and மோட்டோல வந்து உங்களுக்கு Bluetooth 5.1 சப்போர்ட் கிடைக்கும். and ரெண்டுத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா NFC கிடையாது and Wi-Fi 5 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கிடைக்கும். and மோட்டோல வந்து உங்களுக்கு 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு and விவோல 15 வாட். ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு 8 to 9 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது ரெண்டு போன்ஸ்லயுமே. சோ அவ்வளோ டிஃபரன்ஸ் சொல்றதுக்கு அதிகமா ஒன்றும் இல்லை. ஆனா என்னன்னா மோட்டோரோலால சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துறாங்க, விவோல சார்ஜர் கிடையாது, which is very surprising. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல என்ன கேட்டீங்கன்னா ஒரு க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மோட்டோரோலாவோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெட்டரா தோணுச்சு. ஏன்னா விவோல வந்து ஃபன்டச் ஓஎஸ்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கிளான்ஸ் இன்டிகிரேஷன் கொடுத்திருக்காங்க. செட்டப் பண்ணும்போது டார்க் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பிரச்சனை கண்டிப்பா இருக்கு விவோல வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்கமெண்டேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, விவோல ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்குமே அப்படின்னு?
ஆக்சுவலி மோட்டோலையும் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இதில் இந்த மாதிரி மோட்டோ ஜெஸ்டர்ஸ் இருக்கு, மோட்டோ செக்யூர் இருக்கு, மோட்டோ ஹப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் கனெக்ட் சப்போர்ட்டும் இருக்கு. என்னன்னா ஸ்மார்ட் கனெக்ட் வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ட்ல 8/128GB வேரியன்ட்ல தான் கிடைக்கும், லோவர் வேரியன்ட்ல கிடைக்காது. பட் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் விவோல என்னன்னா உங்களுக்கு வந்து அவங்க 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோல 1+3 தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, கேமராஸ் பத்தி பேசலாமா? மோட்டோல உங்களுக்கு பெட்டர் கேமரா செட்டப் கிடைக்குங்க. 50MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு 2MP மேக்ரோ கேமரா கிடைக்கும், அண்ட் ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு T3 Liteல வந்து 50MP பிரைமரி கேமரா இருந்தாலும் உங்களுக்கு 2MP டெப்த் கேமரா தான் கிடைக்கும் அண்ட் 8MP செல்ஃபி கேமரா தான் கிடைக்கும். ஸோ பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் மோட்டோல கண்டிப்பா டீடைல்ஸ் பெட்டரா இருக்கு, HDR பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, கலர் அக்யூரசி பெட்டரா இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மோட்டோ G45 பிக்சர் தான் சூஸ் பண்ணுவாங்க கம்பேர்ட் டு விவோ T3 Lite. அண்ட் லோ லைட்ல கூட போட்டோ எடுக்கும்போது நைட் மோட் வச்சு உங்களுக்கு பிரைமரி கேமரால மோட்டோ G45 ஓட பிக்சர்ஸ் தாங்க பெட்டரா இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் 2MP மேக்ரோ கேமரா வந்து ஒரு லோவர் ரெசல்யூஷன் சென்சர் தான், ஆனா மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க, சோ டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா விவோல இருக்க டெப்த் சென்சர்னால உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கும். இட் இஸ் பெட்டர் தென் G45. அண்ட் செல்ஃபி சொல்லவே வேண்டாங்க, G45ல தான் பெட்டரா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஏன்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நாட் ஜஸ்ட் ரெசல்யூஷன் பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்குங்க, கிளியரா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே 1080p 30fps வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் வந்து மோட்டோல பெட்டரா இருந்தாலும் விவோல வந்து கொஞ்சம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா குவாலிட்டி பெட்டரா இருக்க மாதிரி தோணுச்சு. அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே சமயத்தில் நீங்க வந்து செல்ஃபி கேமரா வச்சு 1080p 30fps வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா மோட்டோல கொஞ்சம் குவாலிட்டி பெட்டரா இருக்கு கம்பேர் டு விவோ. சோ ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லயும் மோட்டோ தாங்க பெட்டர் ஆப்ஷன். சோ இந்த 10,000 ரூபாய் ரேஞ்ச்ல ஆக்சுவலி மோட்டோ ஒரு நல்ல போன் லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த G45 குள்ள இருக்க சிப் வந்து அதே சிப் தான் அவங்க G85லயும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மோட்டோ G45ல இருக்கிற Snapdragon 6s Gen 3 பாத்தீங்கன்னா அண்டர் 10,000ல இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் சிப். அண்ட் கண்டிப்பா அதனாலேயே G45க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஓவர் தி விவோ T3 Lite. சோ ஒரு ஓவரால் பவர்ஃபுல்லான போன் வித் பெட்டர் ஹார்ட்வேர் வேணும்னா கண்டிப்பா மோட்டோ G45 வந்து விவோ T3 Liteோட பெட்டர்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் G45 வந்து விவோ T3 Lite கம்பேரிசன்ல ஓவரால் பெட்டர் போனா எனக்கு தோணுச்சுங்க. ஆஃப் கோர்ஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க, டிஸ்ப்ளே கூட 120Hz IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, பிளஸ் Full HD பிளஸ் ரெசல்யூஷனும் கிடைக்கும் உங்களுக்கு, அண்ட் வீகன் லெதர் டெக்ஸ்சர் பேக்கும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பெட்டர் போன். இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு போன் தேடுறீங்கன்னா. ஈஸியான ரெக்கமெண்டேஷன்ஸ். ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், நிறைய பேர் கேட்பாங்க ஸ்டட்டர் கிட்ட இருக்கா? ரெண்டு போன்ஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் போன் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் உங்களுக்கு வந்து 120Hz டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு மோட்டோல. அண்ட் ஸ்டட்டர் எனக்கு தெரியலங்க, ஐ டிடன்ட் see that. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து கொஞ்சம் ஸ்டட்டர் இருக்கதா செய்யும், பட் நாட் as much as விவோ T3 Lite. So this is good, this is better. சரி, பிரைஸ் பத்தி பேசலாமா? மோட்டோல வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கிடைச்சிரும், 4 and 8GB. டிஸ்கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் 4GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கும் 8GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். விவோ வந்து டிஸ்கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் 10,500 and 11,500 கிடைக்கும். அது வந்து 4GB and 6GB தாங்க. உண்மை சொல்லணும்னா 4GB ஃபோன் வாங்காதீங்க in 2024ல. நீங்க மினிமம் 6GB இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்கணும், இல்லைன்னா 8GB வாங்கணும். மோட்டோட 8GB வேரியன்ட் 11,000 rupeesக்கு எனக்கு டோட்டலி வர்த்தா தோணுதுங்க. ஏன்னா அதுல ஸ்மார்ட் கனெக்டும் கிடைச்சிரும். ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளியரான ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு போடுங்க கிளிக்கு Trakin Tech தமிழ்.